ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக போயிடலாம். ஆஹ் இந்த பிளேலிஸ்ட், அதாவது இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த வெப்ஸ் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம்ல. ஸோ அரௌண்ட் ஒரு 1.5 மாதம் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு செக் பண்ணுங்க. சரி, இந்த இமேஜில் வந்து 9 வீடியோஸ்னு இருக்கும். பட் இப்போ அரௌண்ட் 40 to 43 வீடியோஸ் போட்டாச்சு. சரியா? ஸோ இந்த டைமில் ஒரு 40 to 43 வீடியோஸ் போட்டாச்சு. செக் பண்ணுங்க. ப்ரீவியஸ் மந்தோட வெப்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், இங்கிலீஷ் செக்ஷனில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வெக்காப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லி நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த அப்லோட் பண்ணுற வெக்காப்ஸ் வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இன்னும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெறும் ஃபீல்டில் மட்டும் பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னைய நாளோட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா டிஸ்பியூட். ஸோ டிஸ்பியூட் மீன்ஸ் ஆர்கியூமெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தகராறு வருது அப்படின்னா, ஸோ நம்ம அந்த விஷயத்த வந்து, ஸோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, பேசினே இருக்குள்ள சண்டை வந்து போகுது அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பியூட் பிட்வீன் தி டூ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்ட்ஸ் ஸ்விட்ச் என்ன அப்படின்னா, நவுன்ல வரும். சினானிம் வந்து ஆர்குமெண்ட், ஆன்டனிம் வந்து அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்செஷனர். ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஸ்விட்ச் என்ன அப்படின்னா நவுன்ல வரும். இதோட சினானிம் வந்து செல்லர். சரியா? ஸோ இதோட வார்த்தை என்ன என்ன மீனிங், தமிழ் மீனிங் அப்படின்னா, விற்கிறாங்கல்ல கடையில் வந்து ஒரு பொருளை வந்து கூட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்களே, ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். சரியா? ஸோ சினானிம் வந்து செல்லர், அண்ட் செல்லருக்கு ஆப்போசிட் யாராக தான் இருப்பாங்க? கன்சியூமராக தான் இருப்பாங்க. ஸோ தமிழ் மீனிங் வந்து சலுகையாளர். சலுகையாளர் அதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து விற்கிறவங்க, கடையில் வந்து இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம், அண்ணாச்சி கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வார்த்தைக்கு நம்ம இந்த இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணால் ஆப்டாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை கியூரேட்டிவ். ஸோ கியூரேட்டிவ் மீன்ஸ் ஹீலிங். ஓகே? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து சாரி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜில் வந்து என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து நம்மளோட பிளட்டை வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப அவங்களோட கிரிட்டிக்கலான டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளட் டொனேஷன் பண்ணுறது. சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ணதில்லை அப்படின்னாலும் பண்ணுங்க. பட் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹீமோகுளோபின் கவுண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கணும். ஆஹ் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பிளட் டொனேஷன் கொடுக்குறது நல்லது தான். ஸோ நம்ம பிளட் டொனேஷன் கொடுக்கல, அந்த பிளட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உதவும்ல. அந்த பிளட் வந்து ஒருத்தவங்களோட நோயை குணப்படுத்த உதவும்ல, ஹீல் பண்ண உதவும்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கியூரேட்டிவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்விட்ச்ன்றது அப்ஜெக்டிவ்ல வரும், சினானிம் வந்து ஹீலிங்ல வரும், ஆன்டனிம் வந்து இன்ஜூரியஸ். ஸோ நெக்ஸ்ட் ரிவைவ். ஓகேவா? ரிவைவ் அப்படின்றது நம்மள வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதுல வந்து ஒரு ஆள் வந்து படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இதுல வந்து இது வந்து ஜிஃப் இமேஜ் போட்டிருந்தது. ஸோ ஜிஃப் இமேஜ் எப்படி வரும் அப்படின்னா, இங்க இருந்து படுத்துட்டு இருக்கவர் மறுபடியும் திருப்பி எழுந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி வரும். சரியா? இது வந்து பிடிஎஃப்னால அந்த ஜிஃப் இமேஜ் வரல. சரி, ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிவைவ் அப்படின்றது ரீஸ்டார்ட். ஸோ ரிவைவ் இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வருஷம் நம்ம எழுத போகிற பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமில் நம்மளை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸில் நம்ம இறங்கணும். சரியா? ஸோ அந்த வார்த்தை தான் நம்ம ரிவைவ்னு சொல்லுவோம். ஸோ பார்த்து சுவிட்ச்ன்றது வேர்ப், சினானிம் வந்து ரீஸ்டார்ட், ஆன்டனி வந்து சப்ரஸ், தமிழ் மீனிங் வந்து புதுப்பித்தல் அப்படின்றது அர்த்தம். சரி, அடுத்த வார்த்தை அப்ஹெல்டு. ஸோ அப்ஹெல்டு அப்படின்றது பார்த்து சுவிட்ச் எது வரும்னா வேர்பில் வரும். ஸோ அப்ஹெல்டு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது தான் நம்ம வந்து அப்ஹெல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதோட ஆன்டனிம் வந்து அப்போஸ் பண்ணுறது. ஸோ தமிழ் மீனிங் வந்து நிலை நிறுத்தப்பட்டது. ஸோ உறுதி செஞ்சுட்டாங்க, அந்த விஷயத்த வந்து ஹப்பேல் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, இல்லை அவங்க வந்து நிரபராதின்னு சொல்றாங்க ஒரு கோர்ட்ல அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து ஹப்பேல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்கள வந்து விடுதலை பண்ணியாச்சு. ஓகேவா? அவங்கள வந்து ரிலீவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம வந்து அப்ஹெல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஏர்டு. ஸோ ஏர்டு அப்படின்றது மிஸ்டேக். நம்ம எல்லாருமே மிஸ்டேக் அப்படின்ற மிஸ்டேக் இல்லைன்னா வந்து ராங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த வார்த்தை புது வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மிஸ்டேக்கோட ஒரு வார்த்தை என்னன்னா ஏர்டு. ஸோ ஓகேவா? எரர் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏர்டுன்றது எரர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சார், எரர் மீன்ஸ் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்விட்ச்ன்றது வேர்பில் வரும், ஆன்டனிம் வந்து பி ரைட். நெக்ஸ்ட் வார்த்தை ஃப்ரான்டிக். ஸோ ஃப்ரான்டிக் அப்படின்றது வைல்டு, மிருகத்தனமாக வெறித்தனமாக ஒரு விஷயத்த வந்து ஈடுபடுறது தான் ஃப்ரான்டிக். ஸோ நம்மளுமே எக்ஸாம் படிக்கிறதுக்கு வெறித்தனமாக ஈடுபடணும். ஏன்னா வெறித்தனமாக படித்தாதான் நம்ம கூட படிக்கிறவங்க, நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்க, நம்ம கூட இதுவரை படிக்க போகிறவங்க, ஸோ எல்லாரும் கூடயும் நம்ம வந்து மிருகத்தனமாக சண்டை போட்டால் நம்மளுக்கு அந்த வேலையே கிடைக்கும். ஸோ மிருகத்தனமாக சண்டை போடுறது மீன்ஸ் அவங்கள வந்து அடிச்சு மண்டையை உடைக்கிறது கிடையாது. படிக்கணும். டெய்லி உட்காந்து கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். ஸோ மோட்டிவேஷன் சைட் போகாதீங்க, கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. டிசிப்ளின், அந்த நான் இன்னைக்கு வந்து இந்த 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 டாபிக் படிக்கணும் அப்படின்றத ஒரு ஷெடியூல் மாரி போட்டு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சாரி, படிக்க ஆரம்பிங்க. கரெக்டாக இருக்கும். சரியா? சரி, அடுத்த வார்த்தை பெர்செப்ஷன். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றது இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து 6ன்றாரு, ஒருத்தர் வந்து 9ன்றாரு. சரியா? ஸோ அவங்களோட
அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஓகேவா? ஒரு 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 கருத்து இருக்கு அப்படின்னா அந்த கருத்தை வந்து 2 பேர் 2 விதமா புரிஞ்சுப்பாங்க. சரியா? ஒருத்தர் வந்து சயின்டிஃபிக் ரிலேட்டடா புரிஞ்சுப்பாரு. இன்னொருத்தர் வந்து அத டம்பா புரிஞ்சுப்பாரு. அவரோட மூளைக்கு என்ன தோணுதோ அத மட்டும் புரிஞ்சுப்பாரு. சரியா? சோ 2 பேரும் 2 விஷயத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? ஒருத்தர் சயின்டிஃபிக் சொல்றாங்கன்னா, இந்த டம்பா புரிஞ்சு வச்சிருக்கவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டம்பா பேசுறவங்கள சயின்டிஃபிக்கா பேசுறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? மைண்ட் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒத்தே வராது. சோ அந்த விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை சொல்றோம். சோ சினானிம் வந்து என்ன அப்படின்னா அப்ரோச், ஆன்டனிம் வந்து இக்னோர். நெக்ஸ்ட் வந்து சாக்டு. சாக்டு மீன்ஸ் ஒரு கம்பெனில இருந்து நம்மள வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க இல்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்மிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க இதுக்கப்புறம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபயர் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க இதுக்கப்புறம் சாக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். ஆன்டனிம் வந்து ஹையர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஓத். ஓத்ன்றது பிளெட்ஜ் எடுத்துக்கிறது. இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது, இந்த டைம்ல நடக்க போகுது. ஸோ ஜூன் 5 ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் ஓத் பிளெட்ஜ் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ நாங்கள் வந்து எங்களோட தொகுதிக்கு வந்து நாங்கள் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி அது மாதிரி அது மாதிரி விஷயத்த வந்து பிளெட்ஜ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இவர் படிப்பார், ஆளுநர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஓத். ஸோ ஓத்துன்றது பிளெட்ஜ் எடுக்கிறது. சரியா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குதுல்ல. ஸோ எலெக்ஷன் நடந்து ஜூன் 5 முடிஞ்சு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ, யார் யாரெல்லாம் எம்பி ஆனாங்களோ, அவங்களாம் வந்து பிளெட்ஜ் எடுத்துப்பாங்க. சரியா? நான் வந்து இந்த வேலைக்கு வந்து நேர்மையா இருப்பேன் அப்படின்னு பிளெட்ஜ் எடுத்துக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து ஓத் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன்ல வரும். ஆன்டனிம் வந்து பிரேக். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைய வீடியோ. 10 வேர்ட்ஸ் வந்து சூப்பரான ஒரு 2 3 வேர்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் டெய்லி எப்படியா இருந்தாலும் ஒரு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் வந்து ஒரு நியூ வேர்ட்ஸ் பார்த்துறோம். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணல, நாங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் இருக்க வேறு பிளேலிஸ்ட்லாம் மேலே நான் கார்டில் நடுவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் நடுவில் வீடியோ பார்க்கும்போதே மேலே கார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு 12 மணிக்கு வந்து பிஐபி வீக்லி நியூஸ் வந்து கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீக்லி வெக்கப்ஸ் கிளாஸ் போட்டுட்ருக்கோம்ல. ஸோ அந்த கிளாஸோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துரும். ஸோ வீக்லி பிடிஎஃப் மாதிரி கொடுத்துரும். மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம். சரி, இந்த இமேஜ் ரெப்ரஸன்டேஷன் வந்து மந்த்லி ஓரியன்டாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே எங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் மட்டும்தான் ஒரே சோர்ஸ். ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போனாலே இன்ஸ்டாகிராமும் காட்டும், டெலகிராமும் காட்டும். ஸோ மறக்காமல் டெலகிராமை ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து சில விஷயம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணாதான் அவங்களும் படிப்பாங்க. எங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரியா? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை பாய்.